ஓம் நமோ வெங்கடேஷாய. ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட். ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 10,500 ரூபாய். இவ்வளோ ரூபாய் நம்ம பே பண்ணுறோமே, டிடிடியில் இதுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாம் கொடுக்குற 10,500 ரூபாயில் 10,000 ரூபாய் டொனேஷனாக கொடுக்குறோம் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு. அதில் சேர்கிற பணத்தை டிடிடி இந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு புனரமைப்புக்காக பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ 10,000 ரூபாய் நம்ம பே பண்ணுறப்போ ஒரு 500 ரூபாய் டிக்கெட் எடுத்துக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க ஒருத்தருக்கு. அதனால தான் மொத்தமாக 10,500 ரூபாய் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 500 ரூபாய் டிக்கெட்டுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ்னால், ஃபஸ்ட்டு ஆன்லைன் டிக்கெட்டுக்கு தெரிஞ்சுக்கலாம். 3 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம டிக்கெட்டை பிளான் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச நாளில் புக் பண்ணிக்கிட்டு திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் இந்த டிக்கெட்டில் தரிசனம் செய்யலாம். அந்த டைமில் மற்ற தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்கங்கிறதுனால ஓரளவுக்கு சிங்கிள் லைனில் போய் நம்ம திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்துட்டு வரலாம். ஆன்லைனில் புக் பண்ணுறப்போ இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ஒரு டிக்கெட்டுக்கு மட்டும் ரீஷெடியூல் ஆப்ஷன் உண்டு. இப்போ நம்ம ஒரு டேட்டுக்கு புக் பண்ணிட்டோம், அன்றைக்கி போக முடியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டிக்கெட் ரீஷெடியூலுக்கு வந்துடும். அதன் மூலமாக நம்ம இன்னொரு முறை நம்ம டொனேஷன் பே பண்ணதுலேருந்து 1 வருஷத்துக்குள்ளார தர்ஷன் புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரீஷெடியூல் ஆப்ஷன் கூட ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது ஆன்லைனில் புக் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உண்டு. ஆஃப்லைனில் ரீஷெடியூல் கிடையாது. ஆன்லைனில் இந்த டிக்கெட்டை புக் பண்ணுறப்போ ரீஷெடியூல் ஆப்ஷன் உண்டு. அந்த ரீஷெடியூல் ஆப்ஷன் தர்ஷன் டிக்கெட்டோட அக்காமடேஷனுக்கும் கொடுக்குறாங்க. ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து அட் அ டைம் 9 பேருக்கு நம்ம டொனேஷன் பே பண்ணி 9 பேருக்கு தரிசன டிக்கெட்டும் அக்காமடேஷனும் புக் பண்ணிக்கலாம். 1000 ரூபாய் ரூம் அனுமதிக்கிறாங்க. திருமலாவில் தான் கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும் 1000 ரூபாய் ரூம்ஸ் எல்லாமே. பிரசாதமாக என்ன கொடுப்பாங்கன்னா, ஒரு 50 ரூபாய் லட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க, வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. என்ன பெரிய பெனிஃபிட் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச நாளில் பெருமாளை கிட்ட போய் சேவிக்கலாம். போக முடியல அப்படின்னா ஒரே ஒரு டைம் ரீஷெடியூல் செய்துக்கலாம். ஆன்லைன் புக்கிங் அப்போது ஒரு நாளைக்கு 500 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க 3 மாதத்துக்கு முன்னாடியே. இப்போ டொனேஷன் முன்னாடியே பே பண்ணி வச்சுக்கிட்டோன்னா புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ அந்த ப்ரிவிலேஜஸ் மூலமாக நம்ம தர்ஷன் டேட்டும் அக்காமடேஷன் மட்டும் பே பண்ணிக்கிட்டா போதும். ஈஸியாக இருக்கும் நம்ம புக் பண்ணிக்கிறதுக்கு. டொனேஷன் பே பண்ணதுலேருந்து 1 இயர் டைம் கொடுப்பாங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கிறதுக்கு. நம்ம டொனேஷன் பே பண்ணால் தான் தர்ஷன் டிக்கெட்டுக்கு ப்ரிவிலேஜஸ்ங்கிற ஒரு லிங்க் எனேபிள் ஆகும். அதன் மூலமாக தான் நம்ம தர்ஷன் டிக்கெட்டுக்கு மறுபடியும் பணம் கட்டிட்டு அக்காமடேஷன்னா அதுக்கும் சேர்த்து பணம் கட்டி புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். யூபிஐ ஆப்ஷன் கிடையாது. நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு மூலமாக நம்ம பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எப்படி பே பண்ணணுங்கிறது ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். தர்ஷன் ரிப்போர்ட்டிங் டைம் அக்டோபர் வரைக்கும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்ம எப்படி புக் பண்ணுறோமோ அது மாதிரி வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது வியாழக்கிழமை 7:15 மணிக்கு இருக்கும், வெள்ளிக்கிழமை 8:15 மணிக்கு இருக்கும், மற்ற நாட்களுக்கெல்லாம் 10:15 போல் இருக்கும். ஸோ அந்தந்த நாளுக்கு தகுந்த மாதிரி மாறும் ரிப்போர்ட்டிங் டைம். இப்போ நேற்று கொடுத்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்லைனில் நீங்கள் இந்த டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்கன்னா அக்டோபர் மாதம் வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் புக் பண்ண அந்த டைமில் டிக்கெட்டில் என்ன ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருக்கோ அதன்படி வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நவம்பர்லேருந்து சாயந்தரம் இருக்கும் தர்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, 4:30 மணி போல். சேம் பிளேஸ் தான் ரிப்போர்ட்டிங் பிளேஸ். ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு. ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட், குர்த்தா பைஜமா, ஷர்ட் டிஷர்ட் போட்டுக்கலாம். லேடிஸ்க்கு சாரீ, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா. க்யூலேயே உங்களுக்கு லக்கேஜ் மொபைல் கொடுத்து டெலிவரி கவுண்டரில் நம்ம வாங்கிக்கலாம். அக்காமடேஷனும் கொடுப்பாங்க. இப்போ ஆன்லைனில் புக் பண்ணுறப்போ அக்காமடேஷன் இதுக்குன்னு தனியாக தான் ஓப்பன் பண்ணுறாங்க. இதே டிக்கெட் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க நாளையிலேருந்து. அதில் என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ நம்ம எதுவுமே அட்வான்ஸாக புக் பண்ணல, திடீர்னு நம்ம திருப்பதி பெருமாளை பார்க்கணுன்ட்டு விருப்பப்படுறோம் அப்படின்னா, காலையில் திருமலாவில் ஸ்ரீவாணி பவன்ட்டே இருக்குது. லொக்கேஷன் எங்கன்ட்டு கேட்குறீங்க, கமெண்ட் செக்ஷனில் ஒரு சிலருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். சீக்கிரமாக வீடியோவை ஷேர் பண்ணுறேன். அந்த ஸ்ரீவாணி பவன் எங்கே இருக்குன்ட்டு. அன்னமயா பவன் இருக்குது, அதுக்கிட்ட தான் இருக்குது. பத்மாவதி என்கொயரி ஆஃபீஸ்க்கும் ஈஸிலி ரீச்சபிள் தான் இந்த இடம். வீடியோவை தனியாக ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு உங்களுக்கு லொக்கேஷன் லிங்க் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ அங்கே நம்ம மார்னிங் போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாளையிலேருந்து இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 10 மணி போல் கவுண்ட் ரெப்போர்ட் பண்ணி திருமலாவில் 800 டிக்கெட்ஸ் டெய்லியும் கொடுக்குறாங்க. ஒரு லிங்க் இருக்குது, அதன் மூலமாக நம்ம க்யூவில் இருக்கும்போதே ஆக்சுவலாக அங்கே டிஸ்பிளே நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் நம்ம மொபைலில் கூட எவ்வளோ டிக்கெட்ஸ் அவைலபிளாக பேலன்ஸ் இருக்குன்னு கூட நம்ம அப்போ கூட இன்ஸ்டண்ட்டாகவும் தெரிஞ்சுக்கலாம். அந்த லிங்க் தேவைப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆனால் நம்ம அங்கே இருந்தாலே டிஸ்பிளேயில் அங்கங்கே போட்டிருப்பாங்க. அதே 10,500 ரூபா தான். நம்ம போகும்போதே ஆதார் ப்ளஸ் ஆதாரோட 2 ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கிட்டு போயிடணும். காலையில் பணம் கட்டுறோம் அப்படின்னா சாயந்தரமே நம்ம சுவாமி பார்த்துடலாம்.
கிட்ட திருப்பதி பெருமாளை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அன்னைக்கே டிக்கெட் வாங்கி அன்னைக்கே சாமி பார்க்குறதுக்கு இருக்கிற ஒரே வழினா இதுதான். நிறைய பேருக்கு லக்கி டிப் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு இருக்கும். சுப்ரபாதம் சேவாலாம் பார்க்கணுன்ட்டு விருப்பம் இருக்கும். ஷியோராக கிடைக்கும், அது ஒன்று. பட் இப்போது இந்த அமௌண்ட் அதிகமாக இருந்தாலுமே மந்த்லி ஒரு 500 இல்லை 1000 நம்ம சேவ் பண்ணிக்கிட்டே வரோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் கூட நம்ம போய் திருப்பதி பெருமாளை கிட்ட பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் அவரை கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. டிப்பில் ட்ரை பண்ணிட்டு தான் இருப்போம். அது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆனால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்தா கூட இந்த ஒரு டிக்கெட்டில் போய் பார்த்துட்டு வந்தது அவ்வளோ திருப்தியாக இருக்கும். யாரும் மற்ற தரிசன டிக்கெட்டோட இருக்க மாட்டாங்க. கிட்ட பெருமாளை பார்க்கலாம், தங்கச் சடாரி சாதிப்பாங்க. அந்த டைமில் மற்ற சன்னதிக்குள்ளே போகிறதுக்கும் அனுமதிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதுவும் இப்போது மார்னிங் டிக்கெட் வாங்கினா சாயந்தரம் தரிசனங்கிற மாதிரி செய்திருக்கிறாங்க. இது ட்ரையல் பேசிஸில் தான் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆஃப்லைனில் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா திருமலாவில் 800 போல் டிக்கெட் கொடுக்குறாங்க. போகும்போதே நீங்கள் ஆதார் ப்ளஸ் ஆதாரோட 2 ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அக்காமடேஷன் வேணும்னா அவைலபிலிட்டி பொறுத்து கொடுப்பாங்க. திருப்பதி ஏர்போர்ட்டில் 200 டிக்கெட்ஸ் போல் கொடுக்குறாங்க. 7 மணி போல் காலையில் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வீஸ் பேசிஸில். ஸோ நீங்கள் அங்கே டிக்கெட் எடுக்கணுன்னா ஆதாரோடு சேர்த்து மெயினாக போர்டிங் பாஸ் காமிச்சா தான் ஏர்போர்ட்டில் நம்ம டிக்கெட் எடுக்க முடியும். டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கேருந்து உங்களுக்கு ஏசி பஸ் எல்லாம் இருக்குது திருமலாக்கு வரத்துக்கே. ஸோ வந்துட்டு நீங்கள் சாயந்தரம் தரிசனம் பார்த்துட்டு ரிட்டன் ஃப்ளைட் கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு போயிடலாம், ரூம் கூட எதுவும் எடுக்காமல். ஆஃப்லைனில் டிக்கெட் எடுத்துக்கிறப்போ நமக்கு ரீஷெட்யூல் ஆப்ஷன் கிடையாது. காலையில் நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா சாயந்தரம் போய் திருப்பதி பெருமாளை பார்த்துடணும். இல்லைன்னா அந்த டிக்கெட்டை வேலிட் இருக்காது அந்த டைமுக்கு போகல அப்படின்னா. ஆஃப்லைன்லேயும் இந்த டிக்கெட்டுக்குன்னு கொடுக்குறாங்க அக்காமடேஷன், அதுவும் அவைலபிலிட்டி இருந்தால் கொடுப்பாங்க. ஸோ நாம் கொடுக்குற அந்த அமௌண்ட்டுக்கு இதெல்லாம் அட்வான்டேஜாக டிடிடியில் கொடுக்குறாங்க. இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம். இல்லைனா நாளையிலேருந்து காலையில் கவுண்ட் எடுத்துகிட்டு சாயந்தரம் தரிசனம் கூட திருமலாவில் பார்த்துட்டு வந்துடலாம். போய் டிக்கெட் எடுத்துகிட்டு புக்கிங் எப்படி செய்கிறது ஆன்லைனில் அப்படின்னா வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் செக் பண்ணிக்கோங்க. ஆதார் வச்சு எடுக்கலாம். ஃபாரினர்ஸாக இருந்தால் பாஸ்போர்ட் வீசா கேட்பாங்க. பாஸ்போர்ட் நம்ம எந்த டிக்கெட்டுக்கு வச்சு எடுக்கிறதுனால. ஏன்னா இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஆர்ஜித சேவா நான் பாஸ்போர்ட் வச்சு புக் பண்ணியிருக்கேன் அனுமதிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீசா கேட்பாங்க நம்ம பாஸ்போர்ட்டில் ட்ரை பண்ணுறப்போ. தர்ஷன் எப்படி இருக்கும் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன்லங்கிறது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் இந்த டிக்கெட்டில் சுவாமி தர்ஷனம் பார்த்துருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.